தந்தை இறந்த நிலையில் பெல் பாய்லர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு 11ஆம் வகுப்பு பரீட்சைக்கு சென்ற மாணவி ஷாலினி. திருச்சி திருவெறும்பூர் அருகே அசூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பொய்கைக்குடி கிராமத்தில் கடந்த 15 ஆண்டு காலமாக மளிகை கடை நடத்தி வருபவர் சண்முகம். இவரது மனைவி சத்தியசுந்தரி. இவர்களுக்கு 4 மகள்கள் உள்ளனர். இந்நிலையில் கடந்த 6 மாத காலமாக சண்முகம் மூச்சுத் திணறல் காரணமாக அடிக்கடி மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு அவருக்கு மூச்சு திணறல் அதிகமானதால் உடனடியாக அவரை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சேர்த்தனர். அப்பொழுது அவரது 4வது மகளான பழங்கனாங்குடி ஊராட்சி தேநீர்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு கணினி பிரிவில் படிக்கும் ஷாலினி மாணவி அவருடன் இருந்தார். அப்பொழுது தனது தந்தை உயிர் பிரியும் நேரத்தில் சண்முகம் தனது மகளை அழைத்து கல்விதான் உன்னை உயர்த்தும் என்றும் நீ நன்றாக படி என்றும் கூறியுள்ளார். சிறிது நேரத்திலேயே அவர் உயிர் பிரிந்து விட்டது. தனது தந்தையின் உடல் திருச்சி அரசு மருத்துவமனையில் உள்ள நிலையில் இன்று காலை மருத்துவமனையிலிருந்து தனது இல்லத்திற்கு வந்து தான் தேர்வு எழுதுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பெல் பாய்லர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மேலும் இது குறித்து காலை 9 மணிக்கு ஷாலினியிடம் கேட்டபொழுது எனது தந்தை இறக்கும் பொழுது நீ படி என்று கூறினார். எனவே அவரது சொல்லை நிறைவேற்றும் வகையில் நான் தேர்வெழுத வந்ததாக கண்ணீர் மல்க பள்ளி வளாகத்தில் கூறிவிட்டு தேர்வுக்கு கிளம்பி சென்றார். இச்சம்பவம் அப்பகுதியில் அனைவரின் கண்களிலும் கண்ணீர் மல்க பெரும் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. என் பேர் ஷாலினி. நான் பொய்கைக்குடி அசூர் போஸ்ட் தேநீர்பட்டி ஸ்கூலில் படிக்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு ஒரு வாரமாக உடம்பு சரியாமல் இருந்துச்சு. திரும்பி எங்கள் அப்பா உடம்பு சரியாமல் இருந்து நல்லா குணமாகி வீட்டுக்கு வந்தாங்க. திரும்பி மூச்சு திணறனால திரும்பி நேற்று ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனால திடீர்னு ரொம்ப மூச்சு விட முடியாமல் இறந்து போயிட்டாங்க. ஆஸ்பத்திரியில் இருக்காங்க. இப்போ திருச்சி பெரிய ஆஸ்பத்திரியில். எங்கள் அப்பா பேர் சண்முகம். எங்கள் அப்பா எப்பயுமே என்னை படின்னு சொல்லுவார். அவருக்காக நான் இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கேன்.